வீடியோவில் எக்ஸலில் இருக்கிற சில டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 1 2 நான் டைப் பண்ணியிருக்கேன். அந்த டாட் வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சீரீஸில் உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ அடுத்தடுத்த நம்பர் வந்து அந்த டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ இதே இது வந்து நான் 1 கொடுத்துட்டு 5 கொடுக்குறேன். இப்போ அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள் அந்த டாட் வச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரென்ஸ்னால அடுத்த சீரீஸ் எல்லாமே 4 டிஃப்ரென்ஸோட தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ 2 அண்ட் 4 கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ அப்போது நீங்கள் அந்த டாட் வச்சு இப்போ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 2ல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சரி, நம்ம என்ன வேல்யூ வச்சு டிஃப்ரென்ஸ் ஃபார்மேட்டில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த சீரீஸ் வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப் டைரக்ஷனில் சீரீஸ் ஃபில் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 3 கிட்ட அந்த டாட் காமிக்குது, அதை வச்சு நீங்கள் மேலே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப் டைரக்ஷன்லையுமே சீரீஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் வேணும்னாலும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி சீரீஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் 1 and 2 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ அந்த 2 நம்பரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த டாட் கிளிக் பண்ணி ரைட் சைட் டைரக்ஷனில் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன். பண்ணதுமே உங்களுக்கு ரைட் டைரக்ஷன்லையுமே வந்து சீரீஸ் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இப்போ லெஃப்ட் டைரக்ஷனில் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 நம்பர் டைப் பண்ணுறேன். 2 நம்பர் டைப் பண்ணிவிட்டு அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 5 கிட்ட உங்களுக்கு அந்த டாட் வந்து காமிச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த 5 கிட்ட இருக்கிற டாட்டை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி லெஃப்ட் டைரக்ஷனில் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுத்த டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சீரீஸ் வந்து ஃபில் ஆகும். இப்போ 5க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ அதனால் அந்த 5 சீரீஸ்லேயே உங்களுக்கு வந்து வேல்யூ அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டிப்ஸ். இப்போது நான் ஜான் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அகெயின் அதை செலக்ட் பண்ணி அந்த டாட்லேருந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஜான், ஃபெப், மார்ச் இந்த மாதிரி மந்த்து கூட சீரீஸாக அப்ளை ஆகும். ஓகேங்களா? பட் இப்போ நான் வந்து ஜான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கனால தான் அடுத்தடுத்து வந்த மந்த்து கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இப்போ இதே இது வந்து நீங்கள் ஜான்வரின்னு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மந்த் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபார்மேட்டில் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதை வந்து டவுன் டைரக்ஷனில் ட்ராக் பண்ணதுனால உங்களுக்கு டவுனில் வந்திருக்கு. இப்போ இதே இது வந்து நீங்கள் ரைட் சைட் டைரக்ஷனில் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஜான், ஃபெப் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதே இது வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஜானுக்கு முன்னாடி டிசம்பர், டிசம்பருக்கு முன்னாடி நவம்பர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு சீரீஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டவுன் டைரக்ஷனில் ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு டவுன் டைரக்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுத்து கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ரைட் சைடுக்கும் கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R கொடுத்து கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டிப். இப்போ நம்ம ஒரு காலமில் இருக்கிற வேல்யூஸையோ ஆர் கண்டென்ட்டையோ இல்லை செல்லில் இருக்கிற வேல்யூஸையோ கண்டென்ட்டையோ எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 4 பக்கமாக இருக்கிற ஆரோ மார்க் மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். அதை வச்சு ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், கீழே, மேலே, லெஃப்ட்டு, ரைட்டு அந்த 4 சைடு ஆரோ மாதிரி இருக்கும். அதை வச்சு ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ஜான், ஃபெப்லாம் டைப் பண்ணுமோ அதே மாதிரி சன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து டேஸ் வந்து வரும். இதே இது வந்து சண்டேன்னு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அகெயின் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சண்டே, மண்டே அப்படின்ற ஃபுல் ஃபார்மேட்டில் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.